பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ITV செய்திகள். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட அனுமதி அளிக்கப்பட்டிருந்தாலும் கூட்டம் கூட தடை விதிப்பு. நகர பகுதி மற்றும் கடற்கரை சாலையில் தடுப்புகள் அமைப்பு. புத்தாண்டு கொண்டாட தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து யாரும் புதுச்சேரிக்கு வர வேண்டாம். கொரோனா பரவலின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடாது. கவர்னர் கிரண்பேடி அறிவுறுத்தல். புத்தாண்டை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள். முதலமைச்சர் நாராயணசாமி நேரில் சென்று ஆய்வு. கவர்னர் மாளிகையில் கவர்னர் கிரண்பேடிக்கு டிஜிட்டல் உதவியாளராக பணியாற்றி வரும் பெண் ஊழியருக்கு கொரோனா பாதிப்பு. தொடர்ந்து கவர்னர் கிரண்பேடிக்கு நடத்தப்பட்ட கொரோனா பரிசோதனையில் அவருக்கு தொற்று இல்லை என்பது உறுதி. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு பணியாளர்கள் நல கூட்டமைப்பினர் வேலைநிறுத்த போராட்டம். புத்தாண்டு அன்று முதலமைச்சர் நாராயணசாமியின் வீட்டை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை. பிள்ளையார்குப்பம் தனியார் ஹோட்டலில் குடும்பத்தினருடன் புத்தாண்டை கொண்டாட தங்கியிருந்த மாணவி மாயமான சம்பவம். போலீசார் விசாரணை நடத்தி மாணவிக்கு வலைவீச்சு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தாலும் கூட்டம் கூட தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் நகர பகுதி மற்றும் கடற்கரை சாலை முழுவதும் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் புதியதாக கொரோனா தொற்று அதிகரித்து வரும் சூழலில் பல்வேறு மாநிலங்களில் புத்தாண்டை கொண்டாட தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி அருகே உள்ள அண்டை மாநிலமான தமிழக பகுதியிலும் கடற்கரை ஓரங்களில் புத்தாண்டை கொண்டாட தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் புத்தாண்டு கொண்டாட முதலமைச்சர் நாராயணசாமி அனுமதி அளித்துள்ளார். பலத்த பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாடுகளுடன் புத்தாண்டு கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் புத்தாண்டு கொண்டாட வெளி மாநிலங்களிலிருந்து வருபவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் நகர பகுதி முழுவதும் தடுப்புகள் அமைத்து கூட்டம் சேராத வகையில் சாலை முழுவதும் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் கடற்கரை சாலையை சுற்றி தடுப்புகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா கொள்ளை நோய் தாக்குதல் மிக அதிகரித்திருக்கிறது. இப்பொழுது இரண்டாவது வகையிலான புதிய கொரோனா கிருமி இந்திய மக்களை தாக்குவதற்கென்ற நிலைமை ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே இந்தியாவுடைய பல மாநிலங்களிலே புத்தாண்டு கொண்டாட்டங்களை எல்லாம் ரத்து செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து அதன்படி முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஆனால் புதுச்சேரியிலே புத்தாண்டு கொண்டாட்டங்களை கொண்டாட வேண்டும் என்று மாநில அரசாங்கம் முடிவெடுப்பது வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தி. புத்தாண்டு கொண்டாட்டத்திலே மக்கள் நெருக்கம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. புதுச்சேரி மாநிலம் என்பது இந்தியாவிலேயே மிக அதிகமான மக்கள் நெருக்கம் உள்ள ஒரு மாநிலம். இந்த மாநிலத்திலே அண்டை மாநிலங்களிலே புத்தாண்டு கொண்டாட்டங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிற நேரத்திலே அந்த மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் புதுச்சேரி நோக்கி வரக்கூடிய ஒரு நெருக்கடியான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நெருக்கடியான சூழ்நிலை இந்த புதிய வகை கொரோனா கொள்ளை நோயை கொண்டு வந்து விடுமோ என்கின்ற அச்சம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் புதுச்சேரியில் நிலவுகிறது. இந்த சுற்றுலா பயணிகளை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விஷயம் மாநில அரசாங்கத்திற்கு வருமானம் அளிக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள்.
புத்தாண்டு கொண்டாட தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து யாரும் புதுச்சேரிக்கு வர வேண்டாம் என்றும் கொரோனாவின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடாது என கவர்னர் கிரண்பேடி அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் கவர்னர் கிரண்பேடி வெளியிட்டுள்ள வாட்ஸ்அப் பதிவில் அனைவரும் புத்தாண்டை குடும்பத்துடன் வீட்டிலிருந்து கொண்டாட வேண்டும் என்றும் கொரோனா பரவலின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடாது எனவும் அதேபோல் வெளி மாநிலங்களிலிருந்து வருவோருக்கும் ஒரு வேண்டுகோள் வைப்பதாகவும் தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து புதுச்சேரிக்கு யாரும் வரவேண்டாம் என்றும் கொரோனா பரவலின் ஒரு பகுதியாக வரவேண்டாம் என்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் எங்கும் அனுமதிக்கப்படவில்லை. புத்தாண்டு கொண்டாட்டங்கள் கொரோனா பரவலை மேலும் அதிகரிக்கும் என மத்திய சுகாதாரத்துறை மாநிலங்களை எச்சரித்துள்ளதாகவும் இவ்வாறு கவர்னர் கிரண்பேடி தனது வாட்ஸ்அப் பதிவில் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து புத்தாண்டு விஷயத்தில் மீண்டும் சர்ச்சை எழுந்துள்ளது. அதே நேரத்தில் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் புதுச்சேரிக்கு வருகை தந்துள்ளனர். அத்துடன் நகர பகுதிகளில் கடற்கரைக்கு செல்லும் பகுதிகளில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இதனால் இம்முறை கடும் கட்டுப்பாடுகள் நிலவ வாய்ப்புள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் நாராயணசாமி நேரில் சென்று ஆய்வு நடத்தினார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் ஆங்கில புத்தாண்டை கொண்டாட மாநில அரசு அனுமதி அளித்துள்ளது. இதனிடையே கடற்கரை சாலையில் அதிக அளவில் கூட்டம் கூடாத வகையில் 10 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் ஒரு பகுதியில் 1000 பேர் என கடற்கரை சாலையில் மொத்தமாக 10,000 நபர்கள் மட்டுமே அனுமதிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் கடல் பகுதிக்கு போகாமல் இருக்கும் வகையிலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் கடற்கரை சாலையில் புத்தாண்டை ஒட்டி செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் நாராயணசாமி நேரில் ஆய்வு செய்தார். ஆய்வின் போது காவல்துறை டிஜிபி பாலாஜி ஸ்ரீவத்சவா மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் ஏற்பாடுகள் குறித்து கேட்டறிந்த அவர் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கவும் உத்தரவிட்டார். 2021 புத்தாண்டு தினம் ஆரம்பிக்கிறது. புதுச்சேரி மாநிலத்திற்கு ஒரு தனி கலாச்சாரம், தனி பாரம்பரியம் இருக்கிறது. புதுச்சேரி மாநில மக்கள் இந்த புத்தாண்டை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவார்கள். குறிப்பாக இந்த கடற்கரையில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இரவில் புத்தாண்டு கொண்டாடுவது நமக்கு வழக்கமாக இருக்கிறது. ஆகவே இப்பொழுது கொரோனா தொற்று நோய் புதுச்சேரி மாநிலத்தில் பாதிக்கின்ற இந்த நேரத்தில் நாம் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அவர்கள் புத்தாண்டையும் கொண்டாட வேண்டும் என்பதை கருத்திலே கொண்டு பல நடவடிக்கைகளை காவல்துறை எடுத்திருக்கிறது. அதனுடைய முதல் கட்டமாக இப்பொழுது கடற்கரை பகுதியில் சுமார் 10,000 பேர்களுக்கு மேல் மக்கள் கூடுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தால் இதை 10 பகுதிகளாக பிரித்து இந்த 10 பகுதிகளிலும் மக்கள் வந்து புத்தாண்டு கொண்டாடுவதற்கு ஏதுவான சூழ்நிலையை உருவாக்குவதற்கு அதற்கான கட்டமைப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டது. அது மட்டுமல்லாமல் மக்கள் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும், அதேபோல் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்பதை அதை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று காவல்துறைக்கு நாங்கள் உத்தரவிட்டோம். புதுச்சேரி கவர்னர் மாளிகையில் கவர்னர் கிரண்பேடிக்கு டிஜிட்டல் உதவியாளராக பணிபுரியும் பெண் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து கவர்னர் கிரண்பேடிக்கு நடத்தப்பட்ட கொரோனா பரிசோதனையில் அவருக்கு தொற்று இல்லை என உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி கவர்னர் மாளிகையில் பணியாற்றி வருபவர் இளம்பெண் ஈஷா. கோவையை சேர்ந்த இவர் கவர்னரின் செயல்பாடுகளை சமூக வலைதளங்களில் பதிவிடும் பணிகளை கவனித்து வந்தார். சமீபத்தில் அவர் கோவைக்கு சென்று வந்துள்ளார். இந்நிலையில் அவருக்கு கொரோனா அறிகுறிகள் ஏற்பட்டதை தொடர்ந்து சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதில் அவருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து கவர்னர் கிரண்பேடி மற்றும் கவர்னர் மாளிகையில் பணிபுரியும் 25 ஊழியர்களுக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் முடிவுகள் வியாழக்கிழமையன்று வெளியானது. இதில் கவர்னர் கிரண்பேடி உள்ளிட்ட ஊழியர்களுக்கு தொற்று ஏற்படவில்லை என உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. அரசு பணியாளர்கள் நல கூட்டமைப்பினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் புத்தாண்டை கருப்பு புத்தாண்டாக கொண்டாடப் போவதாகவும் முதலமைச்சர் நாராயணசாமியின் வீட்டை முற்றுகையிட்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாமில் உள்ளடக்கி 1311 வவுச்சர் ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர்.
இவர்களுக்கான 16 நாட்கள் வேலையை 26 நாட்களாக உயர்த்த வேண்டும். மத்திய அரசின் குறைந்தபட்ச சட்டக்கூலி 600 ரூபாய் வழங்க வேண்டும். பல வருடங்களாக நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு பணியாளர்கள் நலக்கூட்டமைப்பின் மாநில தலைவர் சரவணன் தலைமையில் சுதேசி மில் அருகே வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்பட்டது. சுமார் 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டு மாநில அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதுகுறித்து கூட்டமைப்பின் தலைவர் சரவணன் கூறுகையில், இதுவரை கடந்த 10 ஆண்டுகளாக தங்களது நியாயமான கோரிக்கையை அரசுக்கு பல வழிகளில் போராட்டங்கள் மூலமாக தெரிவித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், பலர் மன உளைச்சலால் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாகவும், அது மட்டுமின்றி குடிநீர் பிரிவு, பொதுப்பணித்துறை, கழிவுநீர் கோட்டம், சாலை மற்றும் கட்டிடங்கள், நீர்ப்பாசனம், நெடுஞ்சாலை பிரிவு என பல்வேறு பிரிவுகளில் தாங்கள் இரவு பகலாக உழைத்தும் தங்களுக்கு போதிய அங்கீகாரத்தையும் சம்பளத்தையும் ஆளும் காங்கிரஸ் அரசு வழங்கவில்லை. இதனால் பிறக்கும் புத்தாண்டு கருப்பு புத்தாண்டாக அரசு பணியாளர்கள் 1311 பேரும் கொண்டாடுவோம். அது மட்டுமின்றி கருப்பு உடை அணிந்து முதலமைச்சர் நாராயணசாமி வீட்டை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும், தங்களது கோரிக்கையை அரசு ஏற்கும் வரை தொடர் போராட்டத்தில், தொடர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தார். புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரி கடலூர் சாலையில் அமைந்துள்ள ப்ராவிடன்ஸ் மாலில் இசை கச்சேரி மற்றும் விற்பனை அரசு விதிமுறைகளின்படி பாதுகாப்போடு நடைபெறும் என அதன் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். 2021 புத்தாண்டு கொண்டாட்டம் தற்போது புதுச்சேரியில் களை கட்டியுள்ளது. இதனால் பல்வேறு சுற்றுலா தலங்கள் மற்றும் பெரிய வணிக நிறுவனங்களில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது. இதுகுறித்து ப்ராவிடன்ஸ் மால் நிறுவனர் பிரேமராஜா கூறுகையில், புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி மாலை இசை கச்சேரிகள் நடைபெறும் என்றும், மேலும் பாதுகாப்பு கருதி மத்திய மாநில அரசுகள் கொரோனா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கொடுக்கப்பட்டுள்ள விதிமுறைகளின்படி முகக்கவசம் அணிந்து வர வேண்டும், கைகளை சானிடைசர் கொண்டு கழுவ வேண்டும். அது மட்டுமின்றி உடல் வெப்பம் முற்றிலும் பரிசோதனை செய்த பின்னரே வணிக வளாகத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், அது மட்டுமின்றி கடைகளில் கூட்ட நெரிசல் தவிர்க்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், அனைத்து சேவைகளும் சுகாதார விதிமுறைப்படி நடைபெறும் என தெரிவித்தார். புத்தாண்டு என்றாலும் வழக்கம் போல் இரவு 10 மணி வரை மட்டுமே ப்ராவிடன்ஸ் மால் மற்றும் கடைகள் இயங்கும் என அவர் தெரிவித்தார். மேலும் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், வரும் ஆண்டு சிறப்பாக அமைய ப்ராவிடன்ஸ் மால் சார்பில் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். சின்ன இசை கச்சேரி வச்சிருக்கோம். 4 மணிக்கு போல 6:30 மணிக்கே முடிஞ்சிடும். அரசாங்க சட்டப்படி எல்லாமே சோஷியல் டிஸ்டன்சிங் எல்லாமே ஃபாலோ பண்ணி நடத்தின்னு வரோம். எங்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும், எங்கள் புதுவை மக்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். ப்ராவிடன்ஸ் மால் சார்பாக புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் இங்கே வந்து புத்தாண்டு? நாளைக்கு காலையில் எப்போதும் போல் 10 மணிக்கு, ஆனால் ராத்திரி ஒரு 10 மணிக்கு மாலை மூடிடும். நாளைக்கு ஏன்னா இது அரசாங்கம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிட்டு 10 மணிக்கே மூடிடும். அதுக்கு மேலே திறக்கிற மாதிரி பேசுகிறேன். தேங்க்யூ. சுகாதாரத்துறையில் பணிபுரியும் என்எச்எம் ஊழியர்கள் தங்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வலியுறுத்தி 3வது நாளாக சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகம் முன்பாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுகாதாரத்துறையில் 600க்கும் மேற்பட்ட என்எச்எம் ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் தங்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு சார்பில் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியிட்டப்பட்டும் இதுவரை ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு இதுநாள் வரை வழங்கப்படாமல் உள்ளது. இதனை கண்டித்து ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் 3வது நாளாக சுகாதாரத்துறையின் இயக்குநர் அலுவலகம் முன்பு கோரிக்கைகளை வலியுறுத்தி முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். செய்திகளில் இனி வருவது, பிள்ளையார்குப்பம் தனியார் ஹோட்டலில் குடும்பத்தினருடன் புத்தாண்டை கொண்டாட தங்கியிருந்த மாணவி மாயமான சம்பவம். போலீசார் விசாரணை நடத்தி மாணவிக்கு வலைவீச்சு. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. பிள்ளையார்குப்பத்தில் புத்தாண்டை கொண்டாட விடுதியில் குடும்பத்தினருடன் தங்கியிருந்த மாணவி திடீரென மாயமான சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு மாணவியை வலைவீசி தேடி வருகின்றனர். ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர் கிரண் டோடியா.
44 வயதாகும் இவர் அங்குள்ள பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவரது மகள் பாவனா என்கிற மகேஸ்வரி புதுச்சேரியில் உள்ள தனது பெரியம்மா இந்திரா சோமானி என்பவரது வீட்டில் தங்கியிருந்து தனியார் பள்ளி ஒன்றில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். குறும்படத்தில் நடிக்கப் போவதாகவும் மாடலிங் செய்வதில் தனக்கு ஆர்வம் உள்ளதாகவும் பாவனா அடிக்கடி கூறி வந்துள்ளார். படிப்பு முடிந்ததும் அது பற்றி பார்க்கலாம் என அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சற்று மனநிலை பாதிக்கப்பட்ட பாவனா கடந்த சில ஆண்டுகளாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று மாலை ராஜஸ்தானில் இருந்து வந்திருந்த தனது தாய் மற்றும் சகோதரர் சகோதரியுடன் கிருமாம்பாக்கம் அருகே பிள்ளையார்குப்பத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் அறை எடுத்து புத்தாண்டு கொண்டாடுவதற்காக தங்கியிருந்தார். அங்கு குடும்பத்தினருடன் தங்கியிருந்த பாவனாவை புதன்கிழமை காலை முதல் திடீரென காணவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர்களின் குடும்பத்தினர் பல்வேறு இடங்களில் அவரை தேடி பார்த்தனர். ஆனால் அவரை கண்டுபிடிக்க இயலவில்லை. இது குறித்த புகாரின் அடிப்படையில் கிருமாம்பாக்கம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தன்வந்திரி மற்றும் ஏட்டு ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வழக்கு பதிவு செய்து மாணவி பாவனா கோபித்து சென்றாரா அல்லது அவரை யாரும் கடத்தி சென்றார்களா என பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கதர் மற்றும் கிராம தொழில் வாரியத்தின் விற்பனை அங்காடி சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில் புதுப்பொலிவுடன் தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி கதர் மற்றும் கிராம தொழில் வாரியத்தின் கதர் விற்பனை அங்காடி சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில் புதிய பொலிவுடன் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் கதர் பொருட்களுக்கு 30% சிறப்பு தள்ளுபடி விற்பனை துவக்க விழா நடைபெற்றது. இதில் வருவாய்த்துறை அமைச்சர் ஷாஜகான் கலந்து கொண்டு அங்காடியை திறந்து வைத்தார். முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். கதர் விற்பனை அங்காடியில் எதிர்வரும் ஆங்கில புத்தாண்டு, பொங்கல் மற்றும் இந்திய குடியரசு தின விழாவை முன்னிட்டு பாலிஸ்டர் பட்டு மெத்தைகள், தலையணைகள், மெத்தை விரிப்புகள் உட்பட பல்வேறு பொருட்களுக்கு 30% சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது. மேலும் கிராம தொழில் பொருட்களான சோப்பு, தேன், வெண்ணெய், அலமாரி, கட்டில் ஆகியவைகளும் இங்கு விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. விழா கால பண்டிகை மற்றும் தேச தலைவர்களை கௌரவிக்கும் வகையில் 108 நாட்கள் சிறப்பு தள்ளுபடி விற்பனை நடைபெறுகிறது. இது புதுச்சேரி காமராஜர் சாலையில் வில்லியனூர், பாகூர் மற்றும் காரைக்கால், மாஹே, ஏனாம் உட்பட பல்வேறு பிராந்தியங்களில் அமைந்துள்ள கதர் வாரிய அங்காடிகளிலும் இதே தள்ளுபடியுடன் அனைத்து பொருட்களும் விற்பனை செய்யப்படுகிறது. எனவே பொதுமக்கள் பயனடையுமாறு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர். இதில் புதுச்சேரி அரசின் தொழில்துறை செயலர் டாக்டர் ஜெயந்தகுமார், கூடுதல் செயலர் பிரியதர்ஷினி, கதர் வாரிய தலைமை செயல் அலுவலர் அன்பழகன், பக்தவச்சலம், அதிகாரிகள் ஜெயராமன், ரவி, மோகன்ராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஆனந்தம் நகரில் 10,75,000 ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான MNR பாலன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஆனந்தம் நகரில் உள்ள 5 மண் சாலைகளால் மிகவும் சிரமப்படுவதாகவும் அதனை சரி செய்து தார் சாலை அமைத்து தருமாறு அப்பகுதி மக்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் MNR பாலனிடம் கோரிக்கை வைத்திருந்தனர். மக்களின் கோரிக்கையை ஏற்று உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு துரிதமாக சாலை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதனையடுத்து பொதுப்பணித்துறை சார்பில் 10,75,000 ரூபாய் செலவில் 5 சாலைகளை தார் சாலைகளாக அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் துணை சபாநாயகரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான MNR பாலன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், தொகுதியின் முக்கிய நிர்வாகிகள், ஊர் பெரியவர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி அகில இந்திய முற்போக்கு பெண்கள் கழகத்தினர் மற்றும் உடல் உழைப்போர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய பாஜக ஆட்சியில் 18 முறை சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. டிசம்பர் மாதத்தில் மட்டும் 100 ரூபாய் விலையேற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும், எனவே பெட்ரோலிய பொருட்களின் தாறுமாறான விலை உயர்வுகளை கட்டுப்படுத்தவும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியும் அகில இந்திய முற்போக்கு பெண்கள் கழகம், உடல் உழைப்போர் சங்கம், புதுச்சேரி சமையல் எரிவாயு விநியோக தொழிலாளர் சங்கம் ஆகியவை இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தினை தாவரவியல் பூங்கா அருகே நடத்தியது.
அகில இந்திய முற்போக்கு பெண்கள் கழக மாநில செயலாளர் விஜயா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிபிஐ-எம்எல் மாநில செயலாளர் பாலசுப்ரமணியன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் பல்வேறு பிரிவு கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் பழனி, புருஷோத்தமன், மோத்திலால், முருகன் மற்றும் அகில இந்திய முற்போக்கு பெண்கள் கழக மாநில தலைவர் மல்லிகா, புதுச்சேரி சமையல் எரிவாயு தொழிலாளர் கழகம் விக்டர் நிர்வாகிகள் லட்சுமி, அற்புதம், சாவித்ரி, ஜான்சி ராணி, உமா, விசாலாட்சி உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசுக்கு எதிராகவும் சமையல் கேஸ் விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். கதிர்காமம் தொகுதி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் புத்தாண்டு மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு தினசரி கேலண்டர் மற்றும் சர்க்கரை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் அதன் தலைவர் ஜெகதீஸ்வரன் தலைமையில் புத்தாண்டு மற்றும் பொங்கலை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இலவச சர்க்கரை, 2021ஆம் ஆண்டிற்கான தினசரி கேலண்டர் மற்றும் பரிசு பொருட்கள் உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அசைவ பிரியாணி உணவு வழங்கப்பட்டது. இதனை கதிர்காமம் தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஜெகதீஸ்வரன் ஏழை எளிய மக்களுக்கு தனது சொந்த செலவில் வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கதிர்காமம் தொகுதி இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். இதில் இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் விக்ரமாதித்தன், நிர்வாகி தேவா உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஸ்ரீ பாண்டுரங்க ரகுமாயி ஆன்மீக கைங்கரிய சபாவின் 2021ஆம் ஆண்டுக்கான தினசரி கேலண்டரை முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் லட்சுமி நாராயணன் வெளியிட்டார். புதுச்சேரி மாநிலம் ஸ்ரீ பாண்டுரங்க ரகுமாயி ஆன்மீக கைங்கரிய சபாவின் 2021ஆம் ஆண்டு தினசரி கேலண்டர் அறிமுக விழா சபாவின் கௌரவ ஆலோசகர் ஸ்ரீமான் லட்சுமி நாராயணன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் சபாவின் கௌரவ தலைவர் ஸ்ரீமான் சிவமுத்துவேலன் மற்றும் சபாவின் அமைப்பாளர் ஸ்ரீமான் நடேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சபா நிறுவனர் ஜனனி வெங்கடேசன் மற்றும் சபா தலைவர் மகேஷ் ஆகியோர் கேலண்டரை பெற்றுக் கொண்டனர். இதில் சபா நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு 2021ஆம் ஆண்டுக்கான தினசரி கேலண்டரை வெளியிட்டு விழாவினை சிறப்பித்தனர். ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் செம்பியபாளையம் பகுதியில் சாய் தேவா தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் மக்கள் நீதி மய்யம் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். ஏம்பலம் சட்டமன்ற தொகுதி செம்பியபாளையத்தில் சாய் தேவ் தலைமையில் அசோக், மணி, சுரேஷ், யோகா ஆகியோர் முன்னிலையில் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் பொறுப்பாளர் சோமநாதன் முன்னிலையில் அக்கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சோமநாதனுக்கு சிறந்த வரவேற்பு வழங்கி ஊர் பொதுமக்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து 2021ஆம் ஆண்டுக்கான தினசரி கேலண்டர் அனைத்து வீடுகளுக்கும் வழங்கப்பட்டது. வில்லியனூர் தொகுதி தனி இடஒதுக்கீடு போராட்ட குழு பொறுப்பாளர் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். வில்லியனூர் தொகுதி தனி இடஒதுக்கீடு போராட்ட குழு பொறுப்பாளர் விஜயகுமார் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக பாட்டாளி தொழிற்சங்கம் மாநில தலைவர் ஜெயபாலன், பாமக ஒருங்கிணைப்பாளர் மதியழகன், பாமக மாநில இளைஞர் சங்க செயலாளர் ரமேஷ், யூனஸ் பாய் ஆகியோர் மற்றும் வில்லியனூர் தொகுதி போராட்ட குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கூட்டத்தின் நிறைவில் மாநில அமைப்பாளர் தன்ராஜ் வழிகாட்டுதலின்படி செயல்படுவது என்றும் போராட்டத்திற்கு வில்லியனூர் தொகுதியின் சார்பாக 200 நபர்களை அழைத்து செல்வது, தனி இடஒதுக்கீடு சம்பந்தமான நோட்டீஸை தொகுதி முழுவதும் வீடு வீடாக கொடுப்பது, வில்லியனூர் தொகுதியின் மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் பாசறை தனி இடஒதுக்கீடு சம்பந்தமாக அவர்களிடம் நேரடியாக எடுத்து செல்வது என முடிவு செய்யப்பட்டது. இக்கூட்டத்தில் போராட்ட குழு பொறுப்பாளர்கள் சக்திவேல், அருள்ராஜ், தமிழ்வாணன், சுரேஷ், கார்த்திக், கணேஷ், முத்தழகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
கடலூர் மாவட்டம் வடக்கு ஒன்றியத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றனர். கடலூர் கிழக்கு மாவட்டம் கடலூர் வடக்கு ஒன்றியம் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மு.க. ஸ்டாலின் ஆணைப்படி மக்கள் கிராம சபை கூட்டம் செல்லஞ்சேரி, புதுக்கடை, சிங்கிரிகோவில், கோவில் திடலில் கடலூர் தொகுதி பொறுப்பாளர் குணசேகரன் தலைமையில் நடைபெற்றது. கடலூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை நிராகரிக்க உறுதிமொழி எடுக்கப்பட்டது. மேலும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று மு.க. ஸ்டாலினை முதலமைச்சராக பொறுப்பேற்க பணி செய்வது மற்றும் வரும் காலங்களில் இப்பகுதியின் நெடுநாள் கோரிக்கையான சாலை வசதி மற்றும் வீடற்றவர்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கிடவும் ஆவண செய்யப்படும் என முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி உறுதியளித்தார். மேலும் இக்கூட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழக அனைத்து நிலை நிர்வாகிகளும் திரளான தொண்டர்களும் பங்கேற்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட அனுமதி அளிக்கப்பட்டிருந்தாலும் கூட்டம் கூட தடை விதிப்பு. நகர பகுதி மற்றும் கடற்கரை சாலையில் தடுப்புகள் அமைப்பு. புத்தாண்டு கொண்டாட தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து யாரும் புதுச்சேரிக்கு வர வேண்டாம். கொரோனா பரவலின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடாது. கவர்னர் கிரண்பேடி அறிவுறுத்தல். புத்தாண்டை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள். முதலமைச்சர் நாராயணசாமி நேரில் சென்று ஆய்வு. கவர்னர் மாளிகையில் கவர்னர் கிரண்பேடிக்கு டிஜிட்டல் உதவியாளராக பணியாற்றி வரும் பெண் ஊழியருக்கு கொரோனா பாதிப்பு. தொடர்ந்து கவர்னர் கிரண்பேடிக்கு நடத்தப்பட்ட கொரோனா பரிசோதனையில் அவருக்கு தொற்று இல்லை என்பது உறுதி. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு பணியாளர்கள் நல கூட்டமைப்பினர் வேலைநிறுத்த போராட்டம். புத்தாண்டு அன்று முதலமைச்சர் நாராயணசாமியின் வீட்டை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடப் போவதாக எச்சரிக்கை. பிள்ளையார்குப்பம் தனியார் ஹோட்டலில் குடும்பத்தினருடன் புத்தாண்டை கொண்டாட தங்கியிருந்த மாணவி மாயமான சம்பவம். போலீசார் விசாரணை நடத்தி மாணவிக்கு வலைவீச்சு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.